வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். பொதுவாக நம்ம வாழைத்தண்டு வாங்கினோம் அப்படின்னா பொரியல், கூட்டு, பச்சடி அப்படி செய்ய பிளான் பண்ணுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சத்தான வாழைத்தண்டு சாம்பார். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வாழை மரத்துடைய எல்லா பாகங்களுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைத்தண்டு. வாழைத்தண்டில் அதிக நார்ச்சத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிளட்டில் இருக்க சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் போல் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததும் இதை கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு ஒரு வாட்டி நல்லா இந்த பருப்பை மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம வாழைத்தண்டு வாங்கும்போது நடுவில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். அதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு. அப்படி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம இந்த வாழைத்தண்டுக்கு மேலே இருக்க இந்த லேயர் ஒரு 3-4 லேயர் இருக்கும். இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த லேயருக்கு மேலே இது மாதிரி கத்தியில் கீறி விட்டோம் அப்படின்னா இந்த லேயர் ஈஸியாகவே நமக்கு பிரிக்க வரும். இப்போ இதே மாதிரி எல்லா லேயரும் பிரிச்சுட்டு நடுவில் இருக்க தண்டு மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம தண்டு கட் பண்ணிவிட்டு மோர் தண்ணியில் இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணியில் அது மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தண்டு நம்ம சாம்பாரில் போடுற வரைக்குமே கருப்பாகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்டு கட் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாராக இருக்கும். ரவுண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா நார் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம சாம்பாருக்கு தண்டு கட் பண்ணும்போது அந்த ரவுண்டாக இருக்க தண்டை ஃபஸ்ட்டு 3ஆகவும் அதுக்கப்புறமும் 3ஆகவும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாமே இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது அரிசி கழுவுன தண்ணி இல்லை அப்படின்னா மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. அடுத்து நம்மளுடைய சாம்பார் கொஞ்சம் வாசனையாக இருக்க இதில் 10 வெந்தயம். நிறைய போட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். ஒரு சிட்டிகை பெருங்காயம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம்லாம் ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இதில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்புலாம் ஓரளவுக்கு கொதித்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போக்குற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதித்ததும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான மணமான வாழைத்தண்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்து கூட தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.